ஹலோ நண்பா, வெல்கம் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டே 2 வீடியோ. போன வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கார்ட் பட்டனில் அந்த லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி கற்றுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு வெப்சைட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம், ஒரு எஃபெக்டிவான வெப்சைட்டை ஈஸியாக பில்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணோம்னா நமக்கு சப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும், எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்லாம் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தேன்னா கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை அப்லோட் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்தராக இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு ஒரு வெப்சைட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர்னாவே ஒரு வெப்சைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கிளைண்ட்டு போர்ட்ஃபோலியோ கேட்டாலோ, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான வெப்சைட்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்டாலோ, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலோ, நமக்கு வெப்சைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியாக அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக உங்கள் வெப்சைட்டில் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்கள் கிளைண்ட்டு கேட்டவுடனே உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் கொடுத்தா போதும், அவங்களே சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் கரெக்டாக பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு அழகாக ஒரு ப்ரீமியம் வெப்சைட்டாக பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் கிளைண்ட்டுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். ஏன்னா ஒரு ப்ரீமியம் வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த பிராண்டுக்கு இருக்க ட்ரஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக ஒரு சீனரியை நினச்சி பாருங்களேன். ஒரு கிளைண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் இந்த கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் கம்பெனி பேர் சொல்லும்போது உங்களோட வெப்சைட்டை அவங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கலன்னா அவங்க எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க, கரெக்டு தானே? ஏன்னா ஒரு வெப்சைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டோட அத்தாரிட்டி வந்து பில்ட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி பில்ட் பண்ணுங்கிறத கற்றுக்கிட்டா தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளால் சர்வைவே பண்ண முடியும். ஒரு பிராண்ட் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்காங்க, சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வெப்சைட் மூலிமா டிராஃபிக் வரணும், லீட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெப்சைட் வந்து பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட்டை நம்ம வெப்சைட் கேட்கும்போது நமக்கு தெரியாது, இல்லை நம்ம இன்னொருத்தட்ட கொடுத்து பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட் பில்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இதிலே ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்இஓ பண்ணுறது எப்படி, இல்லை கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது எப்படி, இல்லை ஒரு கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை இ-காமர்ஸ் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த கோர்ஸ் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுனா அதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே பர்ச்சேஸ் பண்ணால் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும், என்ன லிங்க் யூஸ் பண்ணால் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு வெப்சைட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு. ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான வெப்சைட்டை ஒரு ஃபேமஸான பிராண்டில் பில்ட் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட்டும் நிறைய கிடைக்கும். சரி வாங்க அந்த வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணதும் ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஹோஸ்டிங்கர் பிளாட்ஃபார்ம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹோஸ்டிங்கையும் டொமைனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஹோஸ்டிங்கர் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஒரு ஃபேமஸான பிராண்டு. தென் இந்தியாவில் ரொம்பவே வைட் ரேஞ்சில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கர் தான். நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் ஹோஸ்டிங்கர் இதுக்குள்ளே வந்துட்டு ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 89 per மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பற்றி பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 89 per மந்த்னா இயர்லி எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம புக்கிங் செக்கிங் அவுட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் பேஜுக்கு போகும்போது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 149 per மந்த்து, இதில் பிஸ்னஸ் பிளான் பார்த்தீங்கன்னா 249 per மந்த்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 25 வெப்சைட் வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும். தென் இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு கோடுமே டெவலப் பண்ணாமல் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா 7 days ஃப்ரீ ஹாரிசான் ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. தென் 25 GB வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஹோஸ்டிங் ஒரு வெப்சைட் பில்டரும் இதில் கொடுக்குறாங்க.
ஸோ இதில் சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சிடிஎன் வந்து கொடுக்கல. இது சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ சிடிஎன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கறதில்ல. தென் இந்த 249 per month பிளானில் போனீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 50 வெப்சைட் வரைக்கும் இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்லாம் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் பிளான் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஓரளவுக்கு என்கிட்ட மணி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பிஸ்னஸ் பிளான் போகலாம். இல்லை எனக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணணும், என்னோடய வெப்சைட்டு ரேங்க் நல்லா ஸ்பீடாக ரேங்க் ஆகணும், நிறைய பேஜஸ் என்னோடய வெப்சைட்டில் வரும், நான் கொஞ்சம் பெரிய வெப்சைட்டாக பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த க்ளவுட் ஸ்டார்ட் அப் பிளானுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ தான் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் நான் என்னோடய வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீமியம் பிளான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த பிளானை சூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த 249 per monthங்கிற பிளானை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவரால் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 மந்த்துக்கு ஒட்டுக்கா எடுத்தீங்கன்னா, அதாவது 3 இயர்ஸ்க்கு ஒட்டுக்கா எடுத்தீங்கன்னா 249 per month வரும். தென் அப்படி இல்லை நான் வந்து 1 இயருக்கு மட்டும் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 379 per month வரும். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4548 அப்படிங்கிறத இதோட டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேக்கப்புக்கு வந்து சார்ஜ் கிடையாது, டொமைன் நேமுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, ஃப்ரீயாக ஒரு டொமைன் நேம் கொடுத்துட்றாங்க. அண்ட் டொமைன் ப்ரைவசி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம் கொடுத்துட்றாங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மைக்ரேஷன் கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 மெயில் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் சிடிஎன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த பிளானையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நான் 48 மந்த் பிளானுக்கு பதிலாக நான் 12 மந்த் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 1 இயருக்கு வந்து சப்ஸ்கிரைப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா 379 ரூபா per month வருது எனக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் இதோட டோட்டல் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, 4548 வந்திருக்கு பார்த்தீங்களா, 4548 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த லிங்க்கை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ சேம் பிளான் வந்து நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான் இருந்துச்சு, சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான் இருக்குது, பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் பிளான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 48 per month இருந்துச்சா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சேம் 12 monthsக்கு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ 12 மந்த்துக்கு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 303 ரூபா 20 பைசா வந்து காட்டுது. ஸோ 12 மந்த் பில்லிங் பார்த்தீங்கன்னா 3638 rupees இங்கே வந்து காட்டுது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 4548 வந்து காட்டுச்சு. இப்போ நான் கொடுத்த லிங்க் வந்து யூஸ் பண்ணும்போது 3638 வந்து காட்டுது. அதாவது 900 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வெப் ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20% டிஸ்கவுண்ட் வந்து, ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 20% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் ஹோஸ்டிங்க்கே 900 கிடைக்குதுன்னா நீங்கள் க்ளவுட் ஹோஸ்டிங்லாம் போகும்போது உங்களுக்கு 1000 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெப் ஹோஸ்டிங்கை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். என்னோடய இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். தென் இந்த இடத்துல நமக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ் வந்து நம்ம கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நேம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் நேம் கொடுத்துட்றேன்.
தென் நம்மளுடைய சிட்டி, நம்மளுடைய கண்ட்ரி கேட்குது, நான் இந்தியா கொடுத்துட்றேன். தென் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இந்த இடத்துல கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும், அந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்கும், உங்களோட சிட்டி என்னங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஸ்டேட் கேட்கும், நம்ம தமிழ்நாடுங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிப் கோடு இருக்கும், ஜிப் கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டல் கோடு, அந்த போஸ்டல் கோடை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்த வாட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனி டீட்டெயில்ஸும் ஜிஎஸ்டி நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நார்மலாக கொடுத்துருக்க டீட்டெயில்ஸுக்கும் நான் என்னோடய கம்பெனியோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி கொடுக்குற டீட்டெயில்ஸுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வரும். அதையும் நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக என்கிட்ட வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நார்மலாக வந்து ஒருத்தர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்காது, ஜிஎஸ்டி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் இப்போ ஒரு நார்மல் பர்சனாக ஒரு ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதாவது $909 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக இந்த லிங்க் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஹோஸ்டிங்கில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த $900 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு $900 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் எப்படி நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம அந்த 20% டிஸ்கவுண்ட் போக $3698 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ அதே அப்படியே கொடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பில்லிங் பேஜில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா $3698 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சப்மிட் பேமெண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டி 80% ஆட் ஆகி $664 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அது கீழே டோட்டல் பார்த்தீங்கன்னா $4293 அப்படிங்கிறது வந்து இந்த ஜிஎஸ்டி ஆட் ஆகி காட்டியிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஜிஎஸ்டி பில்லை இந்த பேமெண்ட்டில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ் இருக்குது. நான் இதில் எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய கம்பெனி டீட்டெயில்ஸில் என்னோடய ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஜிஎஸ்டி நம்பரை இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கம்பெனி நேமை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்னோடய கம்பெனி நம்ம வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனி நேம் கொடுத்து நான் கண்டினியூ கொடுக்கும்போது டேக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 454 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் பேஜில் டேக்ஸஸ் வந்து காட்டும். ஆனால் செக் அவுட் பண்ணும்போது இந்த டேக்ஸ் ரெடியூஸ் ஆகிரும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சப்மிட் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 0% வந்துருச்சு. ஏன்னா நான் ஜிஎஸ்டி கொடுத்ததுனால அந்த ஜிஎஸ்டி அதில் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது 0% ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஆக்சுவல் ப்ரைஸுக்கே உங்களால் ஹோஸ்டிங் வந்து வாங்கிக்க முடியும். $3638 அந்த ஹோஸ்டிங் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது எப்படி பாசிபிள்னா உங்ககிட்ட ஒரு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அந்த ஜிஎஸ்டியும் உங்களோட கம்பெனி நம்பர் போட்டிங்கன்னா அந்த 18% அதில் ரெடியூஸ் ஆகிடும். தென் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கொடுத்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 20% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ டோட்டலாக அந்த 18% + 20% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆகி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து ஆட் ஆகி காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய யூபிஐ ஐடியை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னோடய யூபிஐ ஐடி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சம்மரி மாதிரி வரும். ஸோ அதை நீங்களாம் படித்து பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணதும் நம்மளுடைய பேங்க் வந்து ரீடைரக்ட் பண்ண சொல்லும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய எஸ்எம்எஸில் எனக்கு லிங்க் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி நான் அந்த இடத்துல பே பண்ண போகிறேன்.
அது இல்லாமல் உங்களோட ஜிபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,200 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆட்டோ பே எனேபிள் வந்து ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு நீங்கள் ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ரூவ் ஆட்டோ பேங்கிறத கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆட்டோ பே ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு டெபிட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3,000 சம்திங் தான் டெபிட் ஆகும். ஸோ மற்ற மணி ஆட்டோ பேயில் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோ பே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணி வந்து உங்களுக்கு டெபிட் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு இயரும் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோ பே ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு இயரும் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்ரூவ் ஆட்டோ பே அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹலோ ஹூ இஸ் திஸ் வெப்சைட் ஃபார் அப்படின்னு சொல்லி யாருக்கு இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லி சில சர்வீஸ்லாம் இருக்கும். நீங்கள் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடலாம். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு கிரியேட் ஆர் மைக்ரேட் வெப்சைட், அதாவது புதுசாக கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை மைக்ரேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்குது. ஸோ நான் கிரியேட் பண்ணுற வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அப்படி கொடுத்துட்றேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸில் பில்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஹோஸ்டிங்கர் பில்டர்லேயே பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து வேர்ட்பிரஸில் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் வேர்ட்பிரஸோட அட்மின் லாங்குவேஜ் என்னென்னு போட்டிருக்குது. நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வேர்ட்பிரஸோட அட்மின் மெயில் என்னென்னு கேட்குது. ஸோ என்னோடய மெயில் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ அட்மினேஷன் பாஸ்வேர்டு என்னென்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம புதுசாக செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணட்டா இல்லை ப்ரீ பில்ட் வெப்சைட் தீம்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்குன்னா ப்ரீ பில்ட் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா கிரியேட் பிளாங்க் சைட் நம்ம கொடுத்தோம்னா பிளாங்க் சைடு வச்சிங்கன்னா நான் கிரியேட் பிளாங்க் சைட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டொமைன் நேம் வந்து கேட்குது. உங்களுக்கு என்ன டொமைன் நேம் வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து என்னோடய நேம்லேயே பார்த்தீங்கன்னா நான் டொமைன் நேம் வாங்க போகிறேன். ஸோ அதனால் eliteashwin.com அப்படிங்கிறத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் eliteashwin.com அப்படிங்கிற டொமைன் வந்து சூஸ் பண்ணுறேன். நான் eliteashwin.com பார்த்துக்கிறேன். ஸோ டொமைன் நேம் கொடுக்கும்போது கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருங்க. ஸோ ஒரு 1 or 2 ways வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். ELITEASKHWIN. ஸோ eliteashwin அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைமரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். ஸோ கண்ட்ரி வந்து நான் இந்தியா கொடுத்துக்கிறேன். தென் நம்ம வந்து பர்சனல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பர்சனல் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ ஃபில் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ வேர் இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எங்கே இருப்பாங்களோ அவங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேர்ட்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே வந்து எந்த பேஜும் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட மெயில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கான ஒரு ரெசிப்ட் வந்திருக்கும். தென் அது கூட பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. 80% ஆகிடுச்சு. ஸோ இந்த பார் 100% கம்ப்ளீட் ஆன உடனே உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்க முடியும் வேர்ட்பிரஸில். ஸோ வேர்ட்பிரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர். அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஈஸியாக பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி டு கோ வந்துருச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்பிரஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதாவது ஹோஸ்டிங் அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை வந்து நம்ம
பில்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெப்சைட் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹோஸ்டிங் பிளான் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன ஹோஸ்டிங் பிளானில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஹோஸ்டிங்கருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ என்னோடய ஹோஸ்டிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு eliteashwin.com. ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா மோர் இன்ஃபோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் வந்து நான் வெரிஃபை பண்ணணும். டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு என்னோடய இமெயில் வெரிஃபை பண்ணணும். ஸோ மறுபடியும் நான் என்னோடய இமெயிலுக்குள்ளே போயிடுறேன். இமெயில் போனதும் இந்த இடத்துல வெப்சைட் லான்ச் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட் லான்ச் ஆனதும் நீங்கள் என்னென்ன செக்லிஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இமெயில் வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் டு யுவர் டொமைன் அப்படி போட்டிருக்கு. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுடைய இமெயில் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மெயில் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா WordPress இன்ஸ்டால் பண்ணதுக்கான ஒரு மெயில் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம WordPress வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் ஹோஸ்டிங் பிளான் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய வெரிஃபை இமெயில் வந்து நீங்கள் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆக்டிவ் ஆகிடுச்சு இல்லைன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா eliteashwin.com அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பைரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 30/5/2026. அதாவது நெக்ஸ்ட்டு 30/5/2026 பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரினியூ பண்ணணும். தென் அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக நம்ம ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதையும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 20%. தென் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அதில் 80% ரெடியூஸ் ஆகிடும். ஸோ டோட்டலாக ஒரு 38% வந்து உங்களோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிட்டு உங்களால் ஈஸியாக அந்த ஹோஸ்டிங் வந்து லோ ப்ரைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40% வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஸோ இந்த வீடியோவில் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம WordPress இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு வெப்சைட் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம WordPressக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும், என்னென்ன சின்ன சின்ன SEO ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் ஒவ்வொரு கோர்ஸ் மாடியூல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். நான் உங்களை அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.